அனைவருக்கும் வணக்கம். பள்ளி கல்வித்துறையும் பொது நூலக இயக்கமும் இணைந்து நடத்தும் இந்த இலக்கிய விழாவில் பங்கெடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே மாணவர்கள் எல்லாரும் நல்ல ஆர்வத்தோடு முதல் அமர்வில் பங்கெடுத்தீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னுடைய தலைப்புகள் போகிறதுக்கு முன்னாடி நான் ரெண்டு கேள்வி கேட்குறேன். நெல் பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல. நான் குடியிருக்கிறது பாண்டிச்சேரியில் ஒரு சின்ன கிராமம். அங்கே ஒரு சின்ன இலக்கிய விழா வாரம் நாங்கள் இலக்கிய அமர்வு நடத்துவோம், வாரம் நடத்துவோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து மாணவர்கள்லாம் வருவாங்க. மாணவர்னால் ஒரு 8 வயசு 10 வயசு 15 வயசு இப்படி வருவாங்க. அவங்க வரும்போது நாங்கள் இப்படியே ஒரு கேள்வி கேட்டோம். நெல் பார்த்தீங்கன்னா கேட்டால் கிராமத்துலேருந்து வர்றாங்க, வயல்வெளியை கடந்து வர்றாங்க, ஆனால் அவங்க நெல் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைய தலைமுறையானது நம்முடைய உணவுப் பொருள் எங்கே வரும் கூட தெரியறதில்லை. சரி, உளுந்து பார்த்துருக்கீங்களா? என்ன நிறத்தில் இருக்கும்? உளுந்து என்ன நிறத்தில் இருக்கும்? பரவாயில்ல, தேறிட்டீங்க. நீங்கள் இவங்க பரிச்சை தேறீங்களோ இல்லையோ, இங்கே நீங்கள் தேறிட்டீங்க. மகிழ்ச்சிகரமான விஷயம். எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் எப்படி இருக்கணும் அதை பொறுத்தனுடைய உரையை நான் வடிவமைச்சிக்கலாம். அதுக்காக தான் என்னுடைய தலைப்பு உற்பத்தி உறவுகளும் உணவு பண்பாடும். உற்பத்தி உறவுகள் என்ன? காலங்காலமாக நம்முடைய சமூகத்திற்கு செல்வத்தை, அவனுடைய வளத்தை உருவாக்கி தரக்கூடிய உற்பத்தி எதுவோ அது ஒன்றோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். அது முக்கியமான பண்பாட்டை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். உணவு பண்பாட்டை மட்டுமே அல்ல, மற்ற எல்லா பண்பாட்டையும் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்குன்னு கேட்டால் நம்முடைய உற்பத்தி உறவுகள் தான். இன்றைக்கு என்ன முக்கியமான துறை? உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய முக்கியமான துறை என்ன துறை? இல்லை, வேளாண்மை துறை அடிப்படையான துறை. ஆனால் இன்றைய காலத்தில் நம்ம பேசப்படக்கூடிய துறை என்ன முக்கியமான துறை? தகவல் தொழில்நுட்பத்துறை தானே. அதனால் முன்னணி வகிக்குது. ஆனால் தொழில்நுட்பத்துறை இல்லாமல் உலகம் இயங்க முடியாதா? தகவல் தொழில்நுட்பத்துறை இல்லாமல் உலகம் இயங்க முடியாதா? முடியும். நம்மளுடைய ஆதாரமான துறை விவசாயத்துறை தானே. அதுலேருந்து இது எல்லாமே ஒன்றா, அதை ஒட்டி தான் இது எல்லாமே வருது. மனிதன் முதல்ல இன்றைக்கி நம்ம சோறு சாப்பிட்றோம், குழம்பு ஊற்றிக்கிறோம், ஒரு பொரியல் செய்கிறோம், அல்லது இறைச்சி சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம் இல்லையா? நம்மளுக்கு எல்லாம் பிடிச்ச உணவுன்னு சொன்னால் எதை சொல்லுவோம்? எல்லோரும் பொழுதுவாக பிடிச்ச உணவுன்னு என்ன சொல்லுவோம் இன்றைக்கி? சத்தமாக சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வெக்கம் இருக்குது? இல்லை, உண்மையை பெரிய நல்ல உணவு தான். எல்லோரும் விரும்புறதுனால, அது ஒரு பெரிய ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால, அதனால் ஒரு மோசமான உணவுலாம் ஒன்றும் இல்லை, நல்ல உணவு தான். ஏன் நல்ல உணவுன்னு கேட்டால், கிட்டத்தட்ட ஒரு 20 விதமான உட்பொருள்கள் அதில் அடங்கியிருக்கு இல்லையா? வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, தயிர், எலுமிச்சம்பழம், சீரகம், மிளகு, அரிசி, இறைச்சி அல்லது காய், சில பயிர் வகைகள் இல்லையா? முந்திரி பருப்பு போடுவாங்க வெஜிடபிள் பிரியாணின்னா. அப்படி அத்தனை விதமான உட்பொருள்கள் அடக்கியிருக்கிறதுனால தான் நம்ம எல்லோரும் என்ன செய்யணும், பிரியாணி ரொம்ப விரும்புகிறோம். நான் இந்த விஷயத்துக்கு தலைப்புகள் போகிறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான சில விஷயம் சொல்லிடுறேன். நம்ம இன்றைக்கி சோறு சாப்பிட்றோம் இல்லையா? சோறு சாப்பிட்றோம், அல்லது சப்பாத்தி சாப்பிட்றோம், ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். நம்ம காலங்காலமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோமா? மனிதன் தோன்றி கிட்டத்தட்ட 20 லட்சம் வருடங்கள் ஆகும். இந்த 20 லட்சம் வருடங்களில் எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம்? யாருக்கா ஒரு ஐடியா இருக்குதா? சுமார் 15,000 வருடங்களாக தான் நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். 15,000 வருடங்கள் தான் மொத்தம் நம்முடைய மனிதனுடைய தோன்றி வளர்ந்த காலம் இருக்கு இல்லையா? அதில் எல்லா காலமும் விவசாயம் பண்ணலை. ரொம்ப காலமாக என்னுடைய பெரும்பகுதி காலங்கள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? வேட்டையாடுவது, கிழங்குகளை பறித்து தின்று, நடவடிக்கை வந்தால் சாப்பிடணும்ல.
நாடோடியாக இருக்கிறோம், குகையில் இருக்கிறோம், மரத்து மேலே இருக்கிறோம், எங்கேயும் இருக்கிறோம். ஆனால் சாப்பிடணும் இல்லையா? என்ன சாப்பிடுவோம்? கிழங்கு, காய்கறிகள் அப்படியே பச்சையாக சாப்பிட்றது, அல்லது பச்சையாக ஒரு இன்றைக்கி குரங்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், குரங்கு போய் ஒரு இலையை பறித்து சாப்பிடும். நம்மளும் அது மாதிரி சாப்பிட்டவங்க தான். அப்புறம் வந்து வேட்டையாடி சாப்பிடுவாங்க இல்லையா? வேட்டையாடி சாப்பிட்ட போய் எல்லா நேரங்களையும் நம்ம சமைச்சு சாப்பிடல. முதல்ல எப்போ முதல்ல சமைச்ச உணவு சாப்பிட ஆரம்பித்தான்னு கேட்டால், ஒரு காடு தீப்பற்றி எரியுது. எரிஞ்ச பின்னாடி என்ன செய்வான்? காட்டுக்குள்ளே போய் விலங்குகளை வேட்டையாடுவான். ஆனால் காடு தீப்பற்றி எரிஞ்ச பின்னாடி என்ன செய்வான்? என்ன பண்ணுவான்? அது காட்டில் ஒன்றுமே இருக்காது இல்லையா? அதனால் தேடி உள்ளே போகிறான். போகும்போது அந்த தீயை பற்றிக்கிட்ட தீயிலேருந்து விலங்குகளை பற்றி எரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த விலங்குகள் பூரா எரிஞ்சு போய் கிடக்கும். அப்போ அந்த அந்த இறைச்சிருக்கு இல்லையா, செத்து போன மிருகத்துடைய இறைச்சிருக்கு இல்லையா, அப்படி சாப்பிட்டு பார்த்துருப்பான். இது பண்ணி பச்சையாக சாப்பிடும்போது நாராக இருக்கும், பச்சையாக கவுச்சி வாசம் அடிக்கும், ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக அப்படியே அவன் சாப்பிட்றக்க ஆரம்பித்தான். அதே மாதிரி வேட்டையாடுறான், கிழங்குகள் சாப்பிட்றான். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன செய்யுது? எல்லாம் கிடைக்காம போய் வச்சுக்கலாம். அப்போ குருவி சாப்பிடுதில்ல ஒரு தானியத்தை. குருவி என்ன செய்யும்? தானியம் வந்து ஒரு கதிர் அப்படி வளைஞ்சிருந்தாங்கன்னா அங்கே போய் கொத்தி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இவன் வந்து பல நாட்களாக வந்து வயிற்றுக்கு எதுவுமே கிடைக்கல. வேட்டைக்கு விலங்கு கிடைக்கல, கிழங்கு கிடைக்கல, தேன் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல வச்சுக்கல. என்ன செய்வான்? அப்போ அந்த குருவி சாப்பிட்ற பார்த்துட்டே இருந்திருப்பான். அப்போ குருவி என்ன சாப்பிடுதோ அந்த தானிய மணியை போய் பார்த்துட்டு அதை எடுத்து கசக்கி சாப்பிட்டு பார்த்துருப்பான். அது எங்கே விளைஞ்சு கிடக்குன்னு போய் பார்த்துருப்பான். அப்புறம் அது எப்படி வளையுதுன்னு பார்த்துருப்பான். இப்படி விவசாயத்தை கண்டறிகிறதுக்கு அவனுக்கு பல ஆயிரம் வருடங்கள் ஆகிருக்கும். இப்படி வந்து ஒவ்வொன்றா வந்து தான் விவசாயம் ஒரு தொழிலாக வருது. விவசாய தொழிலாக வந்ததுக்கு பின்னாடி தான் மனிதன் தானியத்தை சேமித்து வச்சு சாப்பிட பழகியிருக்கான். அதுக்கு முன்னாடி அன்றாட போவான், வேட்டையாடுவான், பகிர்ந்து சாப்பிடுவாங்க. ஒரு வேட்டை பொருள் கிடைச்சது அப்படின்னா, ஒரு மானோ ஒரு ஆடோ ஒன்று கிடைச்சது அப்படின்னா அது ஒரு மனிதனுக்கானதே இல்லை, ஒரு மனித குழுவுக்கானது. அந்த ஏரியாவில் குடியிருக்கக்கூடிய ஒரு 10-30 பேர், ஒரு குரூப், ஒரு இனக்குழு மொத்தமாக சேர்ந்து பயிர் தான் சாப்பிடுவாங்க. ஆளுக்கு ஒரு துண்டு தான் சாப்பிடுவாங்க. நம்ம கிராமப்புறங்கள் என்றைக்கும் வந்து பங்கு கறின்னு வைப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடு வெட்டுவாங்க, அதில் ஒவ்வொரு துண்டாக பீஸாக பறித்து வைப்பாங்க. அப்போ இந்த பங்கு கறி போடக்கூடிய அந்த பழக்கம் எங்கேருந்துன்னு கேட்டால் நம்முடைய ஆதி மனிதனுடைய பழக்கம் தான். அது என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆடை வெட்டினாங்கன்னா, ஒரு மானை வெட்டினாங்கன்னா, மானை வேட்டையாடி வந்தான்னா அதை என்ன தோலை உரிச்சிட்டு எல்லா துண்டுகளையும் போடுவான். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? ஒரு விசேஷம் நடந்தது அப்படின்னா முதல்ல பெரியவங்களை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. சில விருதுகளில் இன்றைக்கி வந்து ஒரு பழக்கம் என்ன ஆகிப்போச்சுன்னா, சுகர் பேஷண்ட் முதல்ல கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க இல்லையா? ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க கேட்டால், முதல்ல வந்து குழந்தைகள் கூப்பிட்டு உட்கார வச்சு முதல்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப மென்மையான கறியை பூரா எடுத்து அவங்க வாயில் போட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெரியவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. ஆக இந்த பழக்கமானது, இந்த பங்கு கறி போடுறோமா இல்லையா, இந்த பழக்கம் நம்முடைய ஆதி மனிதனுடைய பழக்கம். அப்படி பகிர்ந்து உண்டவன் முதலாக சேமித்த உணவை சாப்பிட ஆரம்பித்தான். இப்போ முதல் தொழில் என்னன்னு கேட்டால் வேளாண்மை நம்முடைய தொழில். வேளாண்மை தொழிலுக்கு பின்னாடி வேளாண்மைக்கான உழுப்படை கருவிகள், ஏர் உழுவுறதுக்கு, வண்டிக்கு, மாட்டுக்கு தேவையான லாடம் அடிக்கிறதுக்கு, இப்படி ஒவ்வொரு கருவிகளாக செய்ய இதுக்குரிய தொழில். இது ஒரு துணை தொழில் தான், வேளாண்மை துணை தொழில். அதுக்கப்புறம் என்ன? இதுக்கு பின்னாடி தான் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டால் மரத்து மேலே குடியிருப்பாங்க, அல்லது வந்து இந்த தாள் இருக்கு இல்லையா, கம்பு தட்டை இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து போட்டு அது கூரை வச்சு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்போ வீட்டுக்கு தேவையான கருவிகள், அப்போ வீட்டுக்கு தேவையான கருவிகளை செய்யும்போது அது ஒரு தொழில். இப்படி ஒவ்வொரு தொழிலாக வந்து 10ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய தொழில் வீச்சு ஒன்று ஏற்பட்டது. அது என்ன வீச்சுன்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம்? துணி வந்து நெய்வாங்க, நாமளே வீட்டுகளையே நெஞ்சிக்குவாங்க. ஆனால் அப்போ தான் முதல்ல ஒரு பெரிய மிஷினில் நெய்யறதுக்கு ஆரம்பித்தாங்க. இந்த நெய் வந்து யாருன்னு கேட்டால் ஒரு பெரிய குடும்பமாக இருந்தால் தான் அவங்க நெஞ்சு வாழ முடியும். சின்ன குடும்பமாக இருந்தவங்களெல்லாம் அப்படி நெய்ய முடியாது, நெய்யக்கூடிய வசதி அவங்களுக்கு பத்தாது. ஆக இந்த காலகட்டத்துக்கு பின்னாடி தான் முதல்ல என்ன செய்யுது? தொழில்கள் வந்து மிகப்பெரிய வீச்சோட பரவ ஆரம்பிக்குது. இப்போ வந்து விவசாயத்துக்கு அடுத்த தொழில் வந்து ரொம்ப முக்கியமான தொழில் ஆலை தொழில். ஆலை தொழில் வந்ததுக்கு பின்னாடி தான்
இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேமித்த தானியத்தை சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஒரு நாளைக்கு 2 வேளையோ 3 வேளையோ அல்லது ஒரு வேளையோ அவங்களுடைய வேலையை பொறுத்து, வேலையுடைய தன்மையை பொறுத்து, கிடைக்கக்கூடிய தானியத்தை பொறுத்து அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் முதல்ல எப்போ வந்து தொழில்கள், ஆலை தொழில் எப்போ பெருசாக வந்ததோ, எப்போ மில் தொழில்கள் பெருசாக வந்ததோ, அப்போ தான் 3 வேளை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஏன்னா உள்ளே வேலைக்கு போகும்போது தெம்பாக வேலை செய்யணும். அதனால் வந்து அவன் என்ன பண்ணுவான், சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க, உள்ளே அனுப்புவாங்க. சாப்பாடு போட்டு அவன் சோர்ந்து போகும்போது அவனுக்கு வந்து மறுபடியும் ஒரு உணவு கொடுப்பாங்க. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழித்து ஒரு உணவு கொடுப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு போகும்போது அவன் மறுநாள் திரும்பி வேலைக்கு வரணும் இல்லையா, வேலைக்கு வர தயார் பண்ணுறதுக்காகவே அன்றைக்கி சாயந்தரம் போகும்போது சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு நம்ம என்ன செய்யணும், டெய்லி 3 வேளை சாப்பிட்றோமா இல்லையா? பொதுவாக 3 வேளை சாப்பிட்றோம். ஆனால் இந்த 3 வேளை பழக்கமானது காலங்காலமாக இருந்து வந்த பழக்கமே கிடையாது. எப்போ ஆலை தொழில் வந்ததோ அதுக்கு பின்னாடி தான் 3 வேளை சாப்பாடு பழக்கம் அவளுக்கு வர ஆரம்பித்தது. ஆக ஒவ்வொரு தொழிலுமே நம்முடைய உண்ணக்கூடிய உணவுடைய தன்மையை தீர்மானிக்குது, அவனுடைய அளவு தீர்மானிக்குது. ஆனால் இன்றைய வாழ்க்கையில் நம்முடைய மூளை உழைப்பும் ஒரு பரபரப்பான வாழ்க்கை முறையும் நம்ம நிறைய சாப்பிட வைக்கிது. பொதுவாக ஒரு நிலத்தில் என்ன விளையுதோ, அந்த சீதோஷம் என்னவோ, தட்பவெப்பம் என்னவோ, அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய உணவு தன்மை வடிவமைக்கப்பட்டிருக்கும், உணவுடைய பண்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைய வாழ்க்கை முறை என்ன செய்யணும் கேட்டால், நம்ம நிறைய தேடி தேடி சாப்பிட சொல்லுது. ஏன்னா நம்முடைய மூளை வந்து வழக்கமான அளவை விட அதிகமாக வேலை செய்யுது. என்னுடைய முதல் என்ன வந்து நான் ஒரு 17-18 வயசில் நான் பிரியாணி சாப்பிட்டேன். ஆனால் இன்றைக்கி ஸ்கூலில் விட்டு பிள்ளைங்க வந்த உடனே பிரியாணின்னு சொன்னால் ரொம்ப வேகமாக சாப்பிட்றான். ஏன்னா ஸ்கூலில் வந்து அவ்வளோ அழுத்தங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது வந்து இவ்வளோ அழுத்தங்கள்லாம் கிடையாது. இவ்வளோ வந்து ஹோம்ஒர்க் கொடுக்க மாட்டாங்க, இவ்வளோ ஸ்கூலில் வந்து அவ்வளோ வேலைகள் வாங்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்கூல் வந்து என்ன செய்யுது, உங்களை என்றைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இருந்தே நீங்கள் எதை நோக்கி படிக்கணும் சொல்லி ஆரம்பிச்சிடறாங்க இல்லையா? நம்ம எதை படிக்க போகிறோம் அதுக்கு இப்போ தான் தயார்படுத்த ஆரம்பிச்சிடமா இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது. போய் 4 எழுத்து கற்றுக்கிட்டு வா, அவ்வளோதான். எங்கேயா வெளியூர் போனால் பஸ்ஸு போய் பார்க்கணும், கடதாசி போட்டால் படிக்கணும், அதான் அப்படி தேவையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தனுமே எதுக்காக வேலைக்காக படிச்சுட்டே இருக்கணும்ல. படிக்கும்போது நீங்கள் இங்கேருந்து உங்களுக்கு அழுத்தங்கள் ஆரம்பமாகிடுது. இந்த அழுத்தமான என்ன செய்யணும் கேட்டால், உடைய மூளை நரம்புகளை வந்து மூளையினுடைய நியூரான்ஸை வந்து நிறைய வேலை வாங்கும். அப்படி நிறைய வேலை வாங்கும்போது என்ன செய்யும், நிறைய சாப்பிட வைக்கும், விதவிதமாக சாப்பிட வைக்கும். ஆனால் இன்றைக்கி நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இந்த நியூரான்ஸுக்கு போதுமான சத்து தரக்கூடிய சாப்பாடாக கேட்டால் கிடையாது. உங்களுக்கு தெரியும், அரிசி என்ன செய்கிறாங்க, நிறைய உரம் போட்டு விளைய வைக்கிறாங்க. அப்போ மண்ணுடைய இயல்பான அந்த கனிம சத்து இருக்கணுமா இல்லையா? அது கிடையாது. வெறுமனே கார்போஹைட்ரேட் மட்டும் கிடைக்கும். ஒரு அரிசியை எடுத்தீங்க அப்படின்னா 1 கிலோ அரிசிக்கு 5000 டன் தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி தேவைப்படுது, 5000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இப்போ அந்த 5000 லிட்டர் தண்ணி அந்த அரிசி குடித்தா அரிசி என்ன இருக்கும், வெறும் தண்ணி தான் இருக்கும். அரிசி வந்து வெள்ளையாக இருக்கும், மாவு தன்மையோடு இருக்கலாம். அப்படி மூலக்கூறு என்ன கேட்டால் வெறும் தண்ணி தான். ஏன்னா யூரியா போட்டு தண்ணியை நிறைய எடுக்க வச்சு பயிரை வளர்க்குறோம். ஆனால் ஒரு காலத்தில் வந்து தானியங்கள் வளர்க்கும்போது நிறைய வெப்பத்தில் தான் வளரும். இன்றைக்கி காவேரிப்பட்டில் வந்து நம்மளுக்கு நிறைய விளைய வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு அப்புறம் பல ஊர்களில் தெற்கு எங்கே பார்த்தாலும் சிறுதானியங்கள் வந்து நிறைய வளர்ப்பாங்க. அதுக்கு என்ன தண்ணியே தேவையே இல்லை, ரொம்ப குறைவான தண்ணி போதுமானது. அது வெப்பத்தில் தான் வளரும். ஒரு 3 மழை 5 மழை பெஞ்சால் போதும், அந்த வெப்பத்திலே வளரும். அந்த தானியத்துக்குள்ளே வந்து அதிக வெப்பம் இருக்கும். உணவுடைய ஆதார சக்தி என்னென்னு கேட்டால் வெப்பம்தான். ஆனால் இன்றைய அரிசியுடைய ஆதார சக்தி என்னவாக இருக்குது, நீராக தான் இருக்குது. நீராக இருந்தால் என்ன செய்யும், இப்போ உடம்புக்குள்ளே நம்முடைய ஒவ்வொரு செல்லையும் நீரை போய் சேமித்து வைக்கும். அதனால தான் ஒரு 35 வயசு கடந்துட்டா நிறைய பேருக்கு வந்து உடம்பு பதம் ஆகிடும், நீரால் ஆகிடுது. உடம்பு சதை வளர்ப்பதற்கு பதிலாக, உங்களை உழைக்க வைக்கிறதுக்கு பதிலாக வெறும் நீரால் ஆகிடுது. ஆக இன்றைய உற்பத்தி முறையானது இருக்கு இல்லையா, அதுதான் நம்முடைய உணவை வந்து இந்த அரிசி சோறு இருக்குல்ல, அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வெறும் அரிசி சோறு மட்டும் சாப்பிட முடியுமா? என்னுடைய கிராமப்புறங்களில் போனீங்க அப்படின்னா என்ன சாப்பிடுவான்னு கேட்டால், ஒரு கலையில் கஞ்சி கொண்டு போவாங்க, சோத்து கஞ்சி அல்லது தானிய கஞ்சி, தானிய களி உருண்டை, நிறைய தண்ணி ஊற்றிக்குவாங்க. காலையில் 5 மணிக்கு வயக்காட்டுக்கு போவாங்க அல்லது காட்டுக்கு போவாங்க. காட்டில் போய் உழுவுறதுக்கு ஆரம்பித்தா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உழுதுட்டு
தண்ணியை கழிஞ்சு அப்படியே கரைச்சி குடிப்பாங்க. ஒரு வெங்காயம். அப்போ ஒரே வகையான சோறு தான் அல்லது கஞ்சி தான் காலையிலையும் இருக்கும், மத்தியானமும் இருக்கும். அது காலையில் வந்து கணக்கெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. எப்போ சோறு அடைகிறாங்களோ கரைச்சி கொஞ்சம் குடிச்சிக்குவாங்க, ஒரு வெங்காயத்தை கடிச்சிக்குவாங்க, அது ஒரு துவையல், அவ்வளோதான் அவருடைய உணவு. அப்புறம் மீண்டும் என்ன, நைட்டு ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. 8 மணிக்கு வந்து இந்த மாதிரி விளக்கெல்லாம் கிடையாது. அப்போ 8 மணிக்கெலாம் எல்லாம் படுத்துருவாங்க. காலைல 5 மணிக்கு எழுந்திரிப்பாங்க. 5 மணிக்கு எழுந்திரிச்சு வேலைகள் அவங்களுடைய பொழுது எங்கே ஆரம்பிக்குன்னு கேட்டால் காலை 5 மணிக்கு ஆரம்பிக்கும். நம்முடைய பொழுது எப்போ ஆரம்பிக்குது? காலை 7 மணிக்கு அப்புறம் வந்து அம்மா போட்டு அடி அடித்தா தான் எழுந்திரிக்காங்க. பல வீடுகள் தண்ணி தூக்கி ஊற்றுறாங்க இல்லையா? ஆனால் அன்றைய பொழுதில் வந்து மணி எந்திரிக்கும் போதே அவன் கூட சேர்ந்து நாய் கோழி எல்லாம் எழுந்திரிச்சிடும். உட்காந்து குளிர் காய்வாங்க, அதில் எழுந்திரிச்சு வேலைகளுக்கு போயிடுவாங்க. ஆனால் அன்றைய வந்து ஒரே ஒரு விதமான அரிசி, ஒரே ஒரு வெங்காயம் சாப்பிட்டு அவ்வளோ ஆரோக்கியம் அவங்களால் வேலை செய்ய முடிஞ்சது. ஆனால் இன்றைய உணவில் போதுமான சத்து இல்லாதனால நம்மளுக்கு விதவிதமாக சாப்பிட வேண்டியிருக்குது. இட்லி சுட வச்சுக்கலாம். இட்லி சுட்டா வீட்டில் அம்மா வந்து இட்லி சுட்டாங்களோ தோசை சுட்டாலோ என்ன கேட்போம் நாம? என்ன சட்னி? வெறும் தேங்காய் சட்னி மட்டும்தானா? ஒரு தக்காளி சட்னி வைக்கக்கூடாதா? வெறும் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி தானே, சாம்பார் இல்லையா? நம்மளுக்கு எதுக்காக திருப்தியாக இருக்கிறதே இல்லை. ஏன்னா இந்த உணவில் சத்தே இல்லை. நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அளவு நிறைய கிடைக்குது. கிராமப்புறங்களில் போனால் நீங்கள் வேலைக்கே போக வேண்டிய அவசியமே இல்லை. மாதத்துக்கு 20 கிலோ அரிசி கொடுத்துருவாங்க. ஆனால் நிறைய அளவு கிடைக்கிது. போதுமான சத்துள்ளதாக கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது. அப்போ சத்துள்ள உணவை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு மீண்டும் நிறைய தேட வேண்டிய அவசியம் ஏற்படுது. சத்துல்லாத உணவை விதவிதமான உணவுகளை நிறைய போட்டு தள்ளிகிட்டே இருக்கும். சக்கையாக தீட்டப்பட்ட சத்து நீக்கப்பட்ட உணவு தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய உணவுக்குள்ளே முன்னாடி கிராமப்புறங்களில் வந்து விவசாயம் சார்ந்திருக்காங்க இல்லையா, அவங்க விளைய வச்சாங்கன்னா அந்த நெல்லை அவங்க குத்தி சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு விவசாயிகளே கூட நெல் அறுத்து கொண்டு போய் மண்டியில் கொண்டு போட்டுட்டு கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வராங்க. இந்த அரிசி என்ன அரிசின்னு கேட்டால் தீட்டப்பட்ட அரிசி, உரம் போட்டு விளைய வைக்கப்பட்ட அரிசி, நிறைய தண்ணி குடித்து விளைய வைக்கப்பட்ட அரிசி. இந்த அரிசியில் இருக்க சத்து இருக்கணுமோ அந்த சத்து இருக்கிறதே இல்லை. அந்த சத்து இல்லாதனால என்ன நடக்குதுன்னு கேட்டால் நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. அதனால் என்ன செய்ய, ஒரு நாளைக்கு 3 நேரம் 5 நேரம் சாப்பாடு இடையில் டீ, பிஸ்கட்டு, வடை, சமோசா. அப்புறம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே நேராக வந்து பேக்கரிகள் தான் போவாங்க இல்லையா? ஏன்னா ஏதோ நம்ம வந்து இழந்திருக்கிறோம் நிறைய. அங்கே போய் நம்முடைய அட்ரினலும் நம்முடைய நியூரான்ஸும் நிறைய சத்துக்களை இழந்திருக்குது. அதை உடனடி ஈடு செய்யணும். அப்போ ரொம்ப ஸ்வீட்டாக வேணும், ரொம்ப காரமாக வேணும் இல்லையா? நாக்கில் போய் பட்டா பள்ளியில் வந்து மூளை நரம்பெல்லாம் தெரிக்கணும். அப்படி உணவு தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த உணவு என்ன செய்யணும்னு கேட்டால், எல்லா உணவும் ஆலைக்கு போய் வந்த அத்தனை உணவு வகைகளும் முன்னாடி கேட்டேன் இல்லையா, உளுந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க கேட்டால, கருப்பு உளுந்து பார்த்துருக்கீங்கன்னு கேட்டேன்னா இல்லையா? காரணம் என்னென்னா நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து இந்த உளுந்தே தெரியாது, வெள்ளையாக இருக்குல்லையே அதுதான் தெரியும். தோல் மேலே நீக்கப்பட்ட எல்லா உளுந்துகளுமே சத்து நீக்கப்பட்ட உளுந்து. ஏன்னா இதை தான் எடுத்துக்கொண்டு மாடுக்கு போடுறாங்க, அதில் மாத்திரை தயார் பண்ணுறாங்க, விட்டமின் மாத்திரை தயார் பண்ணுறாங்க. ஆனால் நாம் சாப்பிட்ற என்ன, சத்து நீக்கப்பட்ட பிசுபிசுப்பே இல்லாத உளுந்தான் நாம் சாப்பிட்றோம். அப்போ என்ன செய்யும், சத்தே இருக்காது. சத்துலாம் என்ன செய்வோம், நம்ம வந்து வேலை செய்யும்போது நம்மளுக்கு உடலுக்கு தேவையான ஊக்கத்தை அது கொடுக்காது இல்லையா? அப்போ என்ன செய்யும், விதவிதமான உணவு சாப்பிட்டு பார்க்குறோம். எந்த சாப்பாடுலையுமே சத்தே இல்லை. அதனால் வந்து அளவு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். வயிறு அது என்ன சொல்லும், இதுக்கு மேலே சாப்பிடாதான்னு சொல்லும். அப்புறம் நிறுத்திடுவோம். ஆனால் உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்காது. இன்றைய உற்பத்தி முறை இருக்கு இல்லையா, இந்த முறையானது நம்முடைய உணவை இது வரைக்கும் நாம் காலங்காலமாக நம்முடைய மெட்டாபாலிசம் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஒரு உணவு சாப்பிட்றோம், நம்முடைய நிலவியல் சார்ந்து, நம்முடைய சூழல் சார்ந்து இங்கே விளையக்கூடிய உணவை நாம் சாப்பிட்றோம். அந்த உணவு நம்மளுக்கு நம்முடைய வளர்ச்சிதை மாற்றமானது அதை ஒட்டி வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைய உணவு முறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வடிவமைக்கப்படவே இல்லை. என்ன நடந்திருக்குன்னு கேட்டால், இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு காலங்காலமாக வந்த உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவு போகிறோம் நம்முடைய வாழ்க்கை முறை வந்து கொஞ்சமாக மாறி வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி
ஒரு 40-50 வருஷமாக திடீர்னு வந்து அபரிதமான உற்பத்தி, ஒரு மிதமிஞ்சிய ரசாயன பயன்பாடு, இது அத்தனையும் சேர்த்து நம்முடைய உணவு கெடுத்துருக்குது. இன்றைய வாழ்க்கை முறையில் செய்யக்கூடிய அத்தனையே உற்பத்தி முறைகளையா ஆலை உற்பத்தி முறை இது பூரா சத்து நீக்கப்பட்டதாக இருக்குது. ஆக என்ன செய்யணும், நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்றோம், அதனால அதிகமாக நோயப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஆக இந்த உணவுக்கு ஏற்ற மாதிரியான நம்முடைய உடல் வந்து வடிவமைக்கப்படவே இல்லை. ஆகையினால தான் என்ன, ஒரு 30 வயசுக்கு அப்புறம் எல்லாருமே நோயாளியாக இருக்கிறாங்க. போய் சுகர் செக் பண்ணி ஓடினான், பிபி செக் பண்ணி ஓடினான். வீட்டில் யாரும் சத்தமாக சண்டை போட்டால் இல்லை பிபி ஏறிடுச்சா அப்படின்னு கேட்குறான். பசங்க கேட்குறான், எனக்கு டென்ஷன் ஏற்றாத அப்படின்றான். நம்ம என்ன இந்த வார்த்தையெல்லாம் சின்ன வயசில் கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா எல்லாம் ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த கெப்பாசிட்டி இல்லை. ஏன்னா நம்முடைய போதுமான அளவுக்கு சத்தான உணவு சாப்பிடல. ஒரு பேக்கரியில் இருக்கக்கூடிய உணவுலையோ ஒரு பேக்கெட்டில் இருக்கக்கூடிய உணவுலையோ இந்த சத்து இருக்கவே முடியாது. அது முழுக்க முழுக்க சக்கையான உணவு. இந்த சக்கையான உணவு என்ன செய்யணும், நம்முடைய மொத்த வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டே போகுது. இன்றைக்கி வந்து நிறையா அடிக்கடி வந்து ஒரு 40 வயசு கடந்த யாருக்காக இருந்தாலும் உடனடியாக ஹார்ட் அட்டாக் வரலாம் இல்லையா, சுகர் வரலாம், பிபி வரலாம். இந்த நோய்களுக்கெல்லாம் அடிப்படையாக காரணம்னு கேட்டால் நம்முடைய இந்த உணவு முறை தான். இந்த உணவு முறையிலேருந்து நம்ம இன்றைய வாழ்க்கை முறையை நான் மாற்றிக்கல அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி உணவு வேணும், விதவிதமான உணவு வேணும். நம்முடைய உழைப்பு முறைக்கு நிறைய விதவிதமான உணவு வேணும். ஆனால் அந்த உணவு வந்து ஆதார சக்தியோடு இருக்கணும். நிறைய பேர் சூழ்நிலை தேடி போகிறாங்க. நிறைய பேர் வந்து முழு பயிர்களை போட்டு முளைக்கட்ட பயிர் அங்கங்கே கடையில் வச்சு இருக்காங்க. இன்றைக்கி எண்ணெய் வந்து செக்குலான எண்ணெய் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஏன்னா இதுதான் வந்து ஆதாரமான சக்தி. இது இந்த சக்தியை பயன்படுத்தினா தான் நம்ம நோய்வாய்ப்படாமல் நம்மளால் வாழ முடியும். ஆகையினால இந்த வாழ்க்கை முறையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், முடிந்த அளவுக்கு இந்த பாக்கெட் வழியாக வர்றது இல்லையா உணவு இருக்கு இல்லையா, அதில் இருந்து வெளி உணவை தவிர்க்கவும் நான் பழகிக்கணும். எல்லா உணவுமே நீங்கள் செய்யுங்க, எல்லா உணவும் நான் சாப்பிட்லாம். நம்ம நாக்கு கடந்து போகக்கூடிய அத்தனை உணவுமே மனிதனுக்கு அவசியமான உணவு தான். ஆனால் அதில் தேர்வு பண்ணி சாப்பிட நம்ம கற்றுக்கணும். நம்ம சரியான முறையை வந்து நம்முடைய உணவில் சரியாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான உணவு என்னவோ அதை நோக்கி நம்மளால் சரியான இடத்துல நம்ம அடைய முடியும். நம்முடைய வந்து சில பேருக்கு பீட்ரூட் பார்த்தாலும் பிடிக்காது, சில பேருக்கு பாவக்காய் பார்த்தாலும் பிடிக்காது. ஏன்னா அந்த உணவை உள்வாங்கக்கூடிய சக்தி அந்த உடம்புக்கே இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் சாப்பிடாம இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நம்ம சரியான உழைப்பு முறையும் சரியான தூக்க முறையும் சரியான வந்து சிந்தனை முறை வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு என்ன உணவு பொருத்தமான உணவோ அதனால் நம்மளால் கண்டறிய முடியும். ஆக இந்த உணவு முறை மாறிட்டே தான் வரும். எப்படி வந்து உற்பத்தி உறவுகள் மாறிட்டே வருதோ அதே மாதிரி உணவு முறை மாறிட்டே வரும். ஆனால் இந்த உணவுக்குள்ளே நமக்கான உணவு கண்டெடுக்கக்கூடிய வேண்டிய பொறுப்பு அக்கறை நம்மளுக்கு இருக்கணும். அது இருந்ததுன்னா போதும், நம்மளால் வந்து நோய் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும்.